அதாவது ரீசெண்டா தான் நம்ம தலைவர் வந்து ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம்ல இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அப்பவே இந்த கோலி அண்ட் ரோஹித் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தல தோனி கேப்டன் கூல் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேஸை வந்து ட்ரேட் மார்க் பண்ணியிருக்காரு. உங்க தலைவர் ஏன்டா இவ்வளோ இன்செக்யூரா இருக்காரு, எங்க அண்ணனை பார்த்தீங்களா, எங்க அண்ணன் கிங்குன்ற அந்த பட்டமே வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு போனாரா அப்படின்னு அவங்க அண்ணன் புராணத்தை ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அந்த பக்கம்லாம் போக வேணாம். இப்போ என்ன நடந்திருக்கு, எதுக்காக தோனி இப்போ கேப்டன் கூல் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்தை வந்து ட்ரேட் மார்க் பண்ணியிருக்காரு, அதை காப்பிரைட் பண்ணியிருக்காரு, அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக என்ன இருக்கும், வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் ஹையஸ்ட் எவர் இண்டிவிஜுவல் டீம் டோட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ சரே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கவுண்டி சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ சரே வர்சஸ் தர்ஹாம் கேமில் பார்த்தீங்கன்னா சரே 820 for 9 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு ஒரு நிமிஷம் அந்த ஸ்கோர் கார்டை பார்க்குறப்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. என்னடா 820 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் கார்டை வந்து ஸ்க்ரால் பண்ணுறேன். ஒரே இன்னிங்ஸில் 4 பேர் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டாம் சிப்லி, சாம் கரன், டான் லாரன்ஸ், வில் ஜாக்ஸ். ஸோ ரோரி பர்ன்ஸ் ஒரு 55 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டாம் சிப்லின்ற ஒரு பண்ணா கருணாயோட தம்பியா இருப்பார் நினைக்கிறேன். 305 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு ட்ரிபிள் செஞ்சுரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நம்ம தம்பி சாம் கரனுமே பார்த்தீங்கன்னா ஒரு 108 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் டான் லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா 178 அண்ட் வில் ஜாக்ஸ் வந்து 119 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சில பேர் கேட்கலாம் இது 4 டேஸ் சேர்த்து அடிக்கப்பட்ட ஸ்கோரானு. இல்ல இது வெறும் 2வது நாள் முடிவப்போ வந்து அடிக்கப்பட்ட ஸ்கோர். ஸோ 820 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சரே கிரிக்கெட் டீம் வந்து ஜஸ்ட் செகண்ட் டே ஆஃப் பிளேலே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சாம் கரன் இந்த கவுண்டி சாம்பியன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா 263 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் an average of 65. சாம் கரன் அவரோட செகண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 100 பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆஃப்டர் 3 இயர்ஸ். இங்க சாம் கரன் ப்ளே பண்ண இந்த இன்னிங்ஸோட வேகன் பீல நீங்க பார்க்கலாம். 14 பவுண்டரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆஃப் சைட் அண்ட் லெக் சைட் ரெண்டுத்துலயுமே ஈக்குவலா ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்பவே அழகான ஒரு இன்னிங்ஸ். அண்ட் நீங்க இந்த இன்னிங்ஸை பார்த்துருந்தீங்களா லைவா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சஞ்சு சாம்சன் ட்ரேட் ரூமர் ஆரம்பிச்சது கைஸ். இப்போ என்னடானா இருக்கிற எல்லா பிளேயருமே சிஎஸ்கேக்கு தாண்டா வரப்போறாரு ட்ரேட் மூலியமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அஸ்மத்துல்லா அஹ்மத் வந்து பிபிகேஸ்லேருந்து வந்து சிஎஸ்கேக்கு ட்ரேட் மூலியமா வராராம். டிசிலேருந்து ஒரு ஃபாரின் பேட்டர் வந்து சிஎஸ்கேக்கு வராராம். சிஎஸ்கே கார்னே பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஜிடி கிட்ட இருந்து வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ராகுல் தெவாத்தியாவை பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிக்க போறாங்க. டே எல்லாம் ஒரு அளவுக்கு தாண்டா. உங்க ஃபேண்டசிலாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் நடக்கவே போறது கிடையாது. எவ்ரி சிங்கிள் ரூமர் விச் கம்ஸ் இன் இன்ஸ்டாகிராம் அதை நம்பவே நம்பாதீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக் இன்ஸ்டா பேஜஸ் தான். நம்ம தல தோனியோட விஷயத்துக்கு வருவோமே. ஸோ தோனி இப்போ ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் அஃபிஷியல் ட்ரேட் மார்க்ஸ் ரெஜிஸ்ட்ரி போர்ட்டல் மூலமா சென்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அவரோட நிக் நேம் கேப்டன் கூல் இருக்கு இல்லையா, அந்த நிக் நேம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேட் மார்க்கா மாத்திருக்காங்க. அதாவது எக்ஸப்ட் தோனி நோ ஒன் வில் பி ஏபிள் டு யூஸ் கேப்டன் கூல் ஃப்ரம் நவ் ஆன். உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் பார்த்தீங்களா. இப்போ இளையராஜா இருக்காரு இல்லையா, இளையராஜாவோட ஒரு பாட்டை வந்து இப்போ லேட்டஸ்ட் மூவில யாராவது யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் பர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னா ஓகே. இன்கேஸ் பர்மிஷன் வாங்காம யூஸ் பண்றாங்கன்னா அதுக்கு உடனே நம்ம இளையராஜா வந்து காப்பிரைட் இன்ஃப்ரிக்மெண்ட் வந்து அந்த டீமோட ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் மூலமா அனுப்பிச்சு விடுறாரு இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரேட் மார்க்கு காப்பிரைட்ன்ற விஷயம். ஸோ அதுதான் இப்போ தோனி வந்து பண்ணியிருக்காரு. எதுக்காக இப்போ கேப்டன் கூல் அப்படிங்கிற அந்த ஒரு நேம் எதுக்காக காப்பிரைட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ தோனி ஏதாவது ஒரு ட்ரேடிங் சென்டரோ இல்லை கிரிக்கெட் மெர்ச்சன்டைஸோ இல்லை ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவரால் கேப்டன் கூல் அப்படிங்கிற அவரோட அந்த நேமை வந்து யூஸ் பண்ணி வந்து செல் பண்ண முடியும். தோனியை தவிர வேற யாராவது கேப்டன் கூல் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ப்ராடக்ட்க்கு வந்து தடை ஏற்படலாம். நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிடும் என்ன அப்படிங்கிறது. ஜூன் 5ஆம் தேதி பண்ண தோனி இந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சென்ட் பண்ணியிருக்காரு. ப்ராபப்லி தோனி வந்து ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம்ல இன்க்ளூட் ஆகிறதுக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை சென்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு மாதம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம்ல இன்க்ளூட் ஆக போகிறோம் அப்படிங்கிறது. நம்ம பப்ளிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எனவே அதெல்லாம் இருக்கட்டும். ஜூன் 5ஆம் தேதி ஃபார்மை சென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நேற்றுக்கு ஜூன் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபார்மை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்டன் கூல் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் ட்ரேட் மார்க் ஃபார் ஆஃபிஷியல் பர்பஸஸ். இவ்வளோ தாங்க நடந்திருக்கு. இதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா வந்து கேன் வில்லியம்சன் தாண்டா கேப்டன் கூல், தோனி கேப்டன் கூல் கிடையாதுரா. கேன் வில்லியம்சன் பார்த்திருக்கீங்களா, சிரிச்சுட்டே இருப்பாரா, அவர் ஃபைனல்ஸ் தோத்தாலும் சிரிப்பாரா. கிரிக்கெட்டுக்கும் இந்த ட்ரேட் மார்க்குக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. மேபி தோனி ஒரு நியூ பிராண்டை ஸ்டார்ட் பண்ண போறதா இருந்திருக்கலாம். அந்த பிராண்டுக்கு கேப்டன் கூல் நேமை வந்து வைக்கிறதா இருந்திருக்கலாம். ஸோ நம்ம இப்போ ட்ரேட் மார்க் பண்ணி வச்சுக்கணும்னா நமக்கு முன்னாடி யாரும் யூஸ் பண்ணிட மாட்டாங்களே, அந்த ஒரு ரீசனுக்காக தான் பண்ணியிருப்பாரே தவிர வேற எதுக்கும் கிடையாது. இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அது சரி, உங்களுக்கு அறிவுன்னு ஒன்று இருந்திருந்தா நீங்க இந்த மாதிரி கீபோர்டில் உட்காந்து தட்டிட்டு இருந்திருக்க மாட்டீங்க இல்லையா. அவருக்கு இல்லாத ஃபேமா, அவருக்கு இல்லாத ரீச்சா, அவருக்கு இல்லாத பாப்புலாரிட்டியா, கண்டிப்பா உங்களோட ஃபேவரட் பிளேயரை விட அவர் ஒரு பெட்டர் பிளேயரா தான் இருப்பாரு. அதனால தான் உங்களுக்கு கண்டிப்பா பொறாமை ஏற்படுது. அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல திட்டணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா திட்டுங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷன் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல். நீங்க என்ன வேணா திட்டிக்கோங்க. நான் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவேன். ஸோ எஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ வில் நெக்ஸ்ட் வீடியோ. பீஷியஸ். பை.